ஒரு சிலர் யார் அப்படின்னு சொன்னால் இயக்கத்துக்காக தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பங்கை செலவிடுறாங்க. அது பொருளாதாரமாக இருக்கட்டும், நேரங்களாகட்டும், உடல் உழைப்பு அத்தனையும் செலவிட்டு அந்த மரியாதை அமைப்புக்காக ஏற்படுத்துகிறாங்க. இவர் நினைச்சாருன்னா வீட்டில் போயிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கலாமே, கொண்டாடி பிள்ளைங்களோட ஒரு ஜாலியாக ஒரு டூர் போகலாமே, எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஆனால் அதுதான் மக்கள்கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் சுயநலம் இல்லாமல் பொது நலத்துக்காக இந்த மக்களுக்காக எதையாவது செய்யணும் அப்படின்ற ஒரு பரந்த நோக்கத்தோடு இந்த அமைப்புக்கு அவருடைய வாழ்நாளில் செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க அமைப்பு சார்பாக இதை நம்ம பாராட்டியே தேர்வுன்றதுக்காக இந்த மாநில பொருளாளர்களை வாழ்த்து நம்ம அனைவரும் வந்திருக்கோம். இதில் புதிய நிர்வாகிகள்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த சமூகத்தில் அப்படின்னா ஒரு தனி மனிதனால் அதை செய்ய முடியாது, ஒரு சமூகமாக தான் அதை செய்ய முடியும். நம்ம எல்லாருக்கிட்டுமே ஒரு எண்ணம் இருக்கு. இந்த திரையில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு கனவு நம்மக்கிட்ட இருக்கு. ஒரு கமலஹாசன் வந்தால் மாற்றிடுவார், ஒரு விஜய் வந்தால் மாற்றிடுவார், ஒரு ரஜினிகாந்த் வந்தால் மாற்றிடுவார். ஹீரோயின்ஸ் தான் அங்கே தேவை திரையில். ஆனால் ஒவ்வொரு ஹீரோவும் தரையில் இருக்காங்க, திரையில் இல்லை. தரையில்னா நீங்கள் தான். உங்களுடைய பகுதியை நீங்கள் சுத்தப்படுத்தணும். முதல்ல உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துங்க, உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய தெருவை சுத்தப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருமே இதை செஞ்சாவே அந்த பகுதி மட்டும் இல்லை, அந்த மாநிலம் மட்டும் இல்லை, அந்த நாடே சுத்தமாக. எனக்கு தான் அப்படின்னு போகிற கூட்டத்தில் தான் நம்ம இருந்துக்கணும். ஒரு சின்ன கதை ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழாவில் கந்தசாமின்னு ஒருத்தர் அந்த திருவிழாவில் கலந்து சந்தோஷமாக இருக்கு. அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தர் ஓடியான்னு சொல்கிறாரு, கந்தசாமி உங்கள் வீடு பத்திக்கிட்டு எரியுது. என்ன சொல்கிறாரு, கந்தசாமி உங்கள் வீடு பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொன்னோட, ஐயோ என் வீடு பத்திக்கிட்டு எரியுதா அப்படி ஓடுற. திடீர்னு ஒரு 4-5 பேர் வரா, என்னப்பா நீங்களும் ஓடியாங்களே, என்ன விஷயம்? அந்த தெருவே பத்திக்கிட்டு எரியுது. ஓ, தெருவே பத்திக்கிட்டு எரியுதா? இதெல்லாம் சந்தோஷமாயிட்டான். நான் மட்டும் பாதிக்கலையா, எல்லாம் பாதிக்கிறான். அதுலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. அப்படிதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஏய், பாதிப்பு எனக்கா இருக்கு, ஊருக்கே இருக்குது, எனக்கா நடக்குது, ஊருக்கே நடக்குது, அதனால கண்டுக்காத, பிரச்சனைகள் இல்லைன்னு போயிட்டே இருக்கலாம். ஊரே அழிஞ்சது நம்ம எப்படி அழிக்க முடியும்? இப்போ வயநாடு அழிஞ்சது இல்லை, யோசனை பண்ணி பாருங்க. அப்போ ஐயோ அம்மான்னு கத்துறது நியாயமா இருக்குமா? அப்போ நம்ம சிந்திக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அதை சிந்திச்சு செயலாற்றணும்னு சொன்னோம்னா இந்த சமூகத்தை மாற்றத்துக்கு நிச்சயமாக தயாராகும். இந்த நல்ல நாளில் இந்த கருத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்முடைய மாநில பொருளாளர் டி. செந்தில் முருகன் அவர்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு, அவர் பேரே பார்த்தீங்கன்னா செந்தில் முருகன், கடவுள் அவர் கூட இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் மிக சிறந்த சாமி பக்தர். நான் போயிட்டே இருந்தேன்னா 5 நிமிஷம் நில்லுங்கன்னு வரேன். என்னங்க கேட்பேன். எனக்கு அவ்வளோலாம் சாமி அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பண்ண மாட்டேன்.